டிவிகே விஜய் இன்றைக்கு மாநில உரிமைகளை விட்டே கொடுக்க மாட்டோம் அப்படின்னு திருச்சியில் பேசியிருக்காரு. அதை கேட்டோன்னே சிரிப்பு தான் வந்துச்சு. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மோடிக்கு ஏதாச்சும் கடிதம் எழுதும் போதெல்லாம் ஐயா உட்காந்துருவாரு, ஒரு கடிதம் எழுதுவார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணாருன்னு சொன்னால், ஐயா வந்தே மாதரம் பாடலை முதல்ல பாடாதீங்க, தமிழ்தாய் வாழ்த்து முதல்ல பாடுறதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதியிருக்காரு. நேரில் போனப்போ மோடிக்கிட்டையும் அதை வலியுறுத்தினதா சொல்றாரு. இதெல்லாம் இதுக்கு முன்னாடி எங்கேயாச்சும் பார்த்துருக்கோமா? தொடர்ந்து 3 முறையாக திமுக ஆண்ட போது மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அப்போதைய ஆளுநர் வந்தே மாதரத்தை முதல்ல பாடணும்னு சொன்னார். அதெல்லாம் முடியாது, இங்கே தமிழ்தாய் வாழ்த்து தான் ஃபஸ்ட்டு பாடுவோன்னு சொன்னதுக்கு ஆளுநர் 3 வருடமாக தொடர்ந்து வெளிநடப்பு செஞ்சதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். எங்கேயாச்சும் ஒன்றிய அரசு விழாக்களில் வந்தே மாதரம் பாடப்பட்டாலும் அப்போதைய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ரொம்ப சாதாரணமாக நிற்பார். அதை தொடர்ந்து தேசிய கீதம் பாடும்போது அட்டென்ஷன் மோடுக்கு வந்துடுவார். அதாவது அரசியலில் தான் இது நடக்கும். ஒரு ரியல் ஹீரோவை ரீல் ஹீரோ மாதிரி பார்ப்போம், ஒரு ரீல் ஹீரோவை ரியல் ஹீரோ மாதிரி பார்ப்போம். வீட்டில் எலி வெளியில் புலி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அரசியலில் பார்த்தீங்கன்னா வீட்டில் புலியாக இருப்பாங்க, வெளியில் எலியாக இருப்பாங்க. இப்போ டிவிக்கு விஜயெல்லாம் பார்த்தோம்னா அவருடைய பேச்செல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அதாவது கிட்டத்தட்ட மோடி அவர்கள் மாதிரி தான் பேசுகிறாரு. மேடையில் தான் பேசுவேன், பத்திரிகையாளர்லாம் சந்திக்க மாட்டேன், நான் பேசுகிறதா நீங்கள் கேட்கணும், உங்கள் கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற பாணிலேயே போயிட்டு இருக்காரு. சரி, நீங்கள் திருச்சியில் வந்து பேச போகிறாரு, என்ன பேச போகிறாரு அப்படின்னு பார்த்தா, அவர் வரப்போகிறாருன்னு வேற அவ்வளோ வளப்புற. சமயபுரம் டோல்கேட்லேருந்து 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர்லாம் மக்களை நடக்க விட்டுருக்காங்க, அங்கிட்டு போய் பஸ் ஏறிக்கங்க அப்படின்லாம் சொல்லி. முந்தா நேரத்தே பார்த்தீங்கன்னா மதுரை திருச்சியிலேருந்து சென்னை போகிறதுக்கு பஸ்ஸே இல்லை. காலையில் 9 மணிக்கு வந்தவங்க நைட்டு 9 மணிக்கு தான் பஸ் ஏறி போயிருக்காங்க. ஒரு சிலர் அப்படியும் பஸ் கிடைக்காம வீட்டுக்கு போயிருக்காங்க, சாலை மறியல்லாம் பண்ணியிருக்காங்க. சரி, இன்னைக்கு திருச்சியில் மிகப்பெரிய பில்டப்பாக இருக்கே, மக்கள்கிட்ட வந்து நல்லா பேசுவாருன்னு பார்த்தா அவர் நன்றி சொல்கிறத விட பாருங்களேன், நான் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு அதை எழுதியிருக்கதை அப்படியே வாசிக்கிறாரு. ஒரு நன்றி சொல்றது கூட ஒரு மனப்பூர்வமா இல்லை பாருங்க. உடனே எல்லாரும் வந்துருவாங்க, எல்லா தலைவர்களும் எழுதி வச்சு தான் படிப்பாங்க அப்படின்னு சொல்லி. சரி, இருந்துட்டு போட்டோம், மனப்பூர்வமா பேசணுமா இல்லையா? என்ன சொல்றதுனே தெரியல. டிவிகே விஜய் அவர்களை பார்க்கும்போது எனக்கு ஒன்று தோணுது, இந்தியாவில் வந்து 18 வயசானா எல்லோருக்குமே ஓட்டுரிமை கொடுத்துட்றோம், அதே போல் யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். என்ன கேட்டால் ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கிறாரு, நான் தான் இந்த கட்சிக்கு தலைவர் அப்படின்னு சொல்கிறாருன்னு சொன்னால், உண்மையிலேயே அவங்களுக்கெல்லாம் அரசியல் பாடத்தை கொடுத்து நல்லா படித்து பாஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எக்ஸாம் வைக்கணும். யாராக இருந்தாலும் சரி, கட்சி தலைவர்கள் யாராக இருந்தாலும் சரி, இனிமேல் கட்சி ஆரம்பிக்க போகிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை ஏற்கனவே கட்சி வச்சிருக்கவங்களா இருந்தாலும் சரி, உண்மையிலேயே ஒரு அரசியல் பாடத்தை வந்து கொடுத்து அவங்களுக்காச்சும் கட்சி தலைவர்களுக்காச்சும் பரீட்சை வச்சு அவங்க பாஸ் பண்ணாதான் கட்சியை பதிவு பண்ணணும்னு சொல்லணும். அப்போ தான் உண்மையிலேயே இந்த நாடு உருப்படும் நினைக்கிறேன். அதுவும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில குறிப்பிட்ட மக்கள் சினிமா பைத்தியங்களா இருக்காங்க, நமக்கு நல்லாவே தெரியுது. அதுவும் டிவிக்கு விஜய் அவர்கள் அதை நல்லா புரிஞ்சு வச்சிருக்காரு. அவர் புரிஞ்சு வச்சிருக்காரோ இல்லையோ, அவருக்கு எழுதி கொடுக்குற அந்த நபர்கள்லாம் வந்து பெரியார் அண்ணாவையெல்லாம் நல்லா படிச்சிருக்காங்க அப்படிங்கிறது நல்லா தெரியுது. அவங்க விஜயை வந்து கொண்டு போகிற அந்த விதத்தை பார்க்கும்போதே நல்லா தெரியுது. பெரியார் அண்ணாலாம் எவ்வளவு பெரிய தலைவர்கள், அவர்கள் கருத்தையெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு காசுக்காக இப்படி வித்துட்டு கிடக்குறீங்க. பின்னாடி இருக்கிறதெல்லாம் யாருன்னு தெரியல. ஆனால் நிச்சயமாக நீங்கள் ஒரு நாள் வருத்தப்படுவீங்க. டிவிகே விஜய் இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா, டிஎம்கே டிவிகே இதுக்கு தான் போட்டியாம், இனிமேல் மற்ற கட்சிகளே கிடையாதான். இதற்கு மறைமுக அர்த்தம் என்னன்னு சொன்னா, ஏடிஎம்கேல இருந்து எல்லாரும் என்கிட்ட வந்துருவாங்க, நான் அவங்கள சேர்த்துக்குவேன் அப்படின்னு தான் அர்த்தம். ஏற்கனவே ஏடிஎம்கேல இருந்து 4-5 எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணி போயிட்டாங்க, டிவிக்கேல உடனே சேர்த்துக்கிறாங்க, உடனே அன்னைக்கே உறுப்பினர் கார்டு போடுறாங்க, சேர்த்துக்கிறாங்க. இதுல பெரிய கொடுமை என்னன்னா, தலைமைச் செயலகத்திலேயே அந்த இணைப்பு விழாவெல்லாம் நடத்துறாங்க. தலைமைச் செயலகம் அப்படிங்கிறது ஒரு நிர்வாகம் செய்யக்கூடிய இடம், அங்க கட்சி பேதம்லாம் கிடையாது, அது ஒரு அரசியல் மன்றமும் கிடையாது, தமிழ்நாடு அரசின் நிர்வாக பணிகளை செய்ய வேண்டிய அலுவலகம். அங்க வந்து கட்சி வேற கட்சியில இருந்து வரவங்களை பார்க்கறது, பொன்னாட போத்திக்கிறது, கட்சியில இணைச்சிக்கிறது அப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்க டிஎம்கே வெர்சஸ் டிவிகே தான் இனிமே அப்படி அப்படின்னு சொல்றதுனால அதிமுகவில் இருந்து எல்லோரும் வருவார்கள். அதிமுக தொண்டர்களுக்கு இது தெரியாம இல்லை. நீங்க அதிமுக தொண்டர்களை என்ன நினைக்கிறீங்கன்னா, சினிமாக்காரங்களுக்கு தானே ஓட்டு போட்டாங்க, எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டாங்க, ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்டாங்க, இவங்களெல்லாம் அதிமுக இருக்க எல்லாரையும் கூட்டி கொஞ்சம் அடிமட்டத்தில் நல்லா பேலன்ஸ் பண்ணிட்டா நமக்கும் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. நீங்கள் வந்து மக்களை முட்டாளாக நினைக்கிறீங்க. அந்த அளவுக்கு அதிமுக தொண்டர்கள் ஒன்றும் முட்டாள் கிடையாது. எம்ஜிஆர்லாம் வந்து அவர் நல்ல சூப்பர் ஸ்டார் ஆகிறதுக்கு முன்னாடியே காங்கிரஸில் இருந்தவர், பின்னர் தலைவர் கலைஞரை பார்த்து திமுகவில் சேர்ந்தவர், அண்ணாவின் வளர்ப்பு அவர். அண்ணா கலைஞரிடம் அரசியல் பயின்றவர் எம்ஜிஆர். பின்னாடி ஜெயலலிதா வந்தாங்க, அவங்களும் எம்பியாக இருந்தாங்க, எம்பியாக இருந்து சேவையெல்லாம் செஞ்சாங்க. அதிமுக உடஞ்சு போனோன்னா அவங்க ஒரு பிரிவுக்கு தலைவரானாங்க,
பல கட்ட அரசியல்லாம் பார்த்து கஷ்டப்பட்டு தான் முதலமைச்சரானாங்க. இன்னைக்கு டிவிகே கட்சியை பற்றி அகில உலக அளவில் பேசப்படுது. என்னன்னு சொன்னால் அந்த ரீல்ஸை யூஸ் பண்ணிய குழந்தைகளை யூஸ் பண்ணி இளைஞர்கள்ட்ட வந்து அந்த ஒரு ரீல்ஸில் வந்து ஒரு நிறைய பொய் செய்திகள்லாம் பரப்பி அவங்க டோப்பமைனை தூண்டி முதலமைச்சர் ஆயிருக்காரு அப்படின்னு சொல்லி உலக அளவில் பேசுகிறாங்க. அதுவும் குழந்தைகளை நீங்கள் பெற்றோர்கிட்ட அடம் பிடிச்சி எனக்கு ஓட்டு போட சொல்லுங்கன்னு சொன்னார். அதெல்லாம் வந்து உண்மையிலேயே அரசியலமைப்புக்கே எதிரானது தான் அப்படின்னு நான்லாம் நினைக்கிறேன். இதுக்கெல்லாம் வந்து எதுவும் கிரிமினல் சட்டம் இல்லை போல இருக்கு. நிச்சயமாக இனிமேல் வந்து இதற்காக ஒரு கிரிமினல் சட்டம் ஏற்றுவாங்க. அப்படி ஏற்றும் போது அன்றைக்கு அவர் குற்றவாளியாக இல்லாட்டியும் அன்றைக்கு அந்த சட்டம் வரும்போது நிச்சயம் அவர் வந்து ஒரு குற்றம் செய்தவராக தான் வரலாற்றில் கருதப்படுவார். இந்த மாதிரி மாநில உரிமைகள் பார்ப்பேன், அது பார்ப்பேன், இது பார்ப்பேன்னு இந்த பெரியார் அண்ணாவை படித்தவங்க எழுதி தரதை வச்சுக்கிட்டு வெறும் வாய்ஸ் அவடால் சொல்லாமல் அதை செயலில் காமிக்கணும். மு.க. ஸ்டாலின் அவர்கள் எப்படி செயலில் காமிச்சாங்க. இந்த டீலிமிட்டேஷனே பாருங்கள், அந்த டீலிமிட்டேஷன் ஆர்டர் காப்பியை மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொளுத்துனார். இந்த தைரியம் யாருக்காச்சும் தமிழ்நாட்டில் இருந்துச்சா, இருக்கா, நீங்கள் செய்ய முடியுமா? இன்னைக்கு கூட ஒரு பெண்மணியை பார்க்குறேன், குழந்தை காணா போச்சு, எனக்கு கண்டுபிடிச்சி கொடுங்க, அண்ணா நீங்கள் தான் கண்டுபிடிச்சி கொடுக்கணும், நான் முதலமைச்சரை பார்த்துட்டு தான் போவேன் அப்படின்னு நிற்கிறாங்க. முதலமைச்சர்னா அவங்களுக்கு என்ன பணி, ஏது பணி, எவ்வளவு வேலை இருக்கும், எவ்வளோ முக்கியமான கையெழுத்துக்கள் போட வேண்டி இருக்கும். இதற்குன்னு உள்ள போலீஸ் ஸ்டேஷனு இல்லாட்டி ஒரு அமைச்சர்கிட்ட வந்து முறையிட்டால் கூட பரவாயில்ல, நான் விஜய் அண்ணாவுக்கு தான் ஓட்டு போட்டேன், நான் விஜய் அண்ணாவை பார்த்துட்டு தான் போவேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு இளைஞர்கள் வந்து அரசியல் படுத்தப்படாமல் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக இருக்குது. அடுத்ததாக பிஜேபியின் அண்ணாமலையை பற்றி பரபரப்பான தகவல் வந்துட்டு இருக்கு. பிஜேபி அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசு பார்த்தாங்க. எப்படியும் பிஜேபி நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க, விஜயோட வெற்றியெல்லாம் பார்த்தாங்க. டிஎம்கே ஏடிஎம்கே எதிர்ப்பு ஓட்டு நிறைய இருக்கு, இளைஞர்கள் இவங்களை விரும்பலை, அதனால விஜயை போல அண்ணாமலையை ஒரு ஹீரோவாக உருவாக்கி அவங்களால நிச்சயம் முடியும். அவங்க நினைச்சாங்கன்னா உலகத்திலேயே ஒரு டம்மி பீஸை கொண்டு வந்து ஒரு உலக மகா தலைவர்களாக ஆக்க முடியும். அவ்வளவு மீடியா சப்போர்ட் இருக்கு அவங்கள்ட்ட. பிஜேபி அரசுகிட்ட நமக்கே தெரியும், மீடியா பூரா அவங்க கண்ட்ரோல் தான். யாரை வேண்டுமானாலும் அவர்கள் மிகப்பெரிய தலைவர்களாக மாற்ற முடியும். மக்களை சந்திக்கணும்னு அவசியம் கிடையாது, மக்கள்கிட்ட பேட்டி கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்க மீடியாவில் பெருசாக ஊதியே வந்து இப்போ விஜயா எப்படி வந்தார், மக்களுக்கு என்ன பிரச்சனை, அவங்கள பற்றி என்ன பொய் செய்தி வந்தாலும் நம்பிடுவாங்க. ஊடகங்கள் அந்த காலத்துலேருந்து அதே தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னு சொன்னால் திராவிடம் திமுக வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து ரொம்ப பேப்பர் பண்ணி வச்சுருக்கு. இந்திய வரவிட மாட்டேங்கிறாங்க, மாநில உரிமைகள் அது இதுங்கிறாங்க, கல்வியை பறிக்காதீங்க நாங்கள் பார்த்துக்கோங்கிறாங்க, உங்களுக்கு மட்டும்தான் அறிவு இருக்கா, இந்த கல்வி விஷயம் கூட நாங்கள் பார்த்துக்க மாட்டோமா அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு ஏன் இவ்வளோ தொல்லை, நீங்கள் வந்து தொலைத்தொடர்பு, பாதுகாப்பு, வெளியுறவுத்துறை இதை மட்டும் பார்த்துக்கங்க, மீதி எல்லாம் மாநிலங்கள்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவிலேயே முதல் முறையாக சுதந்திர தினத்துக்கு முதலமைச்சருக்கு கொடியேற்றும் உரிமையை வாங்கி தந்ததே கலைஞர் தான் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு ஏகப்பட்ட காண்டு. அது எல்லாவற்றுக்கும் மேலாக இடஒதுக்கீடுக்காக அந்த காலத்திலேயே போராடி பல உயிர் தியாகங்கள் செய்து ஜெயிலுக்கெல்லாம் போய் முதல் அரசியல் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்ததே திமுக காரங்க தான். அதுவும் திமுக தொண்டர்கள் பட்ட பாடு கொஞ்ச நஞ்சம் இல்லை, அவர்கள் செய்த தியாகம் கொஞ்ச நஞ்சம் இல்லை. அந்த தியாகம்லாம் நீ தெரிய மாட்டேங்குது. இடஒதுக்கீடெல்லாம் வேண்டாம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இடஒதுக்கீடெல்லாம் வேண்டாம், இந்தியெல்லாம் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கட்டாயமாக நீங்கள் வந்து நாளைக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லாம் இந்தியில் தான் எழுதுவீங்க. யார் நல்லா எழுதுவா, நீங்கள் அப்படி இப்படின்னு பாஸ் பண்ணி உங்களுக்கு பாஸ் மார்க்காக தானாக போட்டுருவாங்க. பாஸ் போட்டுரு 30 மார்க்கும் போட்டுருவாங்க. தமிழ்நாட்டில் தான் எல்லாருக்கும் ஹிந்தி தெரியுது, இனிமேல் ஹிந்திலேயே பரீட்சை வைங்க, டிஎன்பிஎஸ்சி எல்லாம் வச்சா நீங்கள் தமிழ்நாடு அரசு வேலைக்கு போக முடியுமா? அப்போ கூட நீங்கள் என்ன நினைப்பீங்க தெரியுமா, வட மாநிலத்தவருக்கு நல்லா ஹிந்தி தெரியுது அதனால பாஸ் பண்ணி தமிழ்நாட்டு வேலைக்கு வந்துட்டாங்க, நமக்கு ஹிந்தி தெரியல, நம்ம சரியாக படிக்கலை, ஃபெயிலாக போயிட்டோம், அதனால நம்ம மேலே தான் தப்பு அப்படின்னு நீங்கள் உங்களை குற்ற உணர்ச்சிக்கே உள்ளாகிட்டு இருப்பீங்க. திராவிடமும் திமுகவும் உங்களை அவ்வளவு பேப்பராக வச்சிருக்கு. இந்திய வரவிடல இடஒதுக்கீடுக்காக போராடி இந்தியாவிலே இல்லாத அளவுக்கு 69% இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்தும் இவ்வளோ பேம்பரிங்காக இருக்கிறதுனால அரசியல் தெளிவு இல்லாமல் மீடியாவில் வர்றதெல்லாம் உண்மை நம்பிக்கிட்டு, அதுவும் இந்த டிவிக்கெல்லாம் பார்த்தா சொல்ல கூசுது. நிறைய பேர் மிட் நைட்டு மசாலா வீடியோ போடுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு இந்த எலெக்ஷன் டைமில் வந்து விஜய்க்கு ஓட்டு போடுங்க, விஜய் அண்ணாவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்ன அந்த வீடியோலாம் இப்போ வந்து சுத்தலில் வருது. அதையெல்லாம் நம்பி மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அரசியல் என்பது நம்ம நினைக்கிறது போல் அவ்வளோ எளிதி கிடையாது. நிறைய மக்களுக்கு என்ன சொன்னால், ஸ்டாலின் மகளிருக்கு 1000 ரூபா கொடுத்தாரு, மகளிருக்கு இலவச பேருந்து கொடுத்தாரு, நான் முதலமைச்சராக இருந்தால் கூட அப்படி தான் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. நிறைய பேர் ஒவ்வொரு துறையிலும் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க, என்ஜினியராக இருப்பாங்க, டாக்டராக இருப்பாங்க, எனக்கு தெரியாத அரசியல் அப்படின்னு நினைப்பாங்க. அரசியலுங்கிறது என்ஜினியரிங், வக்கீல் தொழில், டாக்டர் தொழிலை விட இன்னும் ரொம்ப சிக்கலானது. அதையெல்லாம் புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் அரசியலை வந்து ரொம்ப எளிமையாக நினைக்கிறீங்க.
எனக்கு தெரியாததா அப்படின்னு நினைக்கிறீங்க? நான் வந்து முதலமைச்சராக யாராக இருந்தாலும் அவங்களை விட நான் பெட்டர் அப்படின்னு நினைக்கிறீங்க? அரசியல்வாதிகளோட உழைப்பே நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இந்த சினிமாவில் வர்றதெல்லாம் பார்த்துட்டு அரசியல்வாதிங்க அப்படி தான் இருப்பாங்க. அதுவும் வேட்டி கட்டிய அரசியல்வாதிகள்லாம் இந்த ஜென்சிக்கு வந்து நம்ம பார்த்தா ரவுடிகள் மாதிரி தான் தெரியுறாங்க. ஏன்னு சொன்னால் அவர்கள் எதையும் தேடி படிப்பது கிடையாது, வரலாறு தெரியாது, நம்ம முன்னோர்கள் எப்படி கஷ்டப்பட்டாங்க, இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோம், நம்மை திராவிடம் எங்கே கொண்டு செல்ல பார்க்குது அப்படிங்கிறதே தெரியாது. வெறும் மூட நம்பிக்கைகளிலும் பொய் பிரச்சாரங்களிலும் மயங்கி இந்த மாதிரி சினிமாக்காரர்கள் பேச்சை கேட்டுக்கிட்டு அவர்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டுக்கிட்டு கொஞ்சம் கூட முன் அனுபவம் இல்லாதவங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டுக்கிட்டு அதுவும் பாருங்கள் அவர் பேசுகிறதெல்லாம் பாருங்கள், அதாவது விவரம் தெரிஞ்சவங்களுக்கு சிரிப்பாக இருக்கும். டேமுக்குள்ள 85 ஆழத்தில் இறங்கி மூழ்கி ஆராய்ச்சி பண்ணவும் எனக்கு தெரியும் அப்படிங்கிறாரு. அதாவது இப்பதான் தெரியுது மக்கள் அதெல்லாம் உண்மை நம்பியிருக்காங்க. சினிமாவில் ஒருத்தன் அடிச்சானா நேர்லேயே அடிப்பான், சினிமாவில் ஒருத்தன் நல்லது செய்வானா நேர்லேயே நல்லது செய்வான் அப்படிலாம் நினச்சி போட்டிருக்காங்க. இறுதியாக ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன். டிவிக்கு விஜய் வந்து மாநில உரிமைகளை நாங்கள் பாதுகாப்போம்னு சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே பாதுகாத்தால் சந்தோஷம்தான். திராவிடமும் திமுகவும் இவ்வளவு காலம் சேர்த்து வச்சதெல்லாம் நீங்கள் அப்படியே விட்டுட்டு போயிடாதீங்க. தமிழ்நாட்டை பின்னோக்கி தள்ளிட்டு போயிடாதீங்க. அட்லீஸ்ட் இங்கேயாச்சும் வச்சிருங்க. ஒரு ஸ்டெப்பு 2 ஸ்டெப்பு பின்னாடி போனால் கூட திமுக வந்து சரி பண்ணிக்கும். நாளைக்கே இந்திய அளவில் கூட்டணி ஆட்சி அமையும் போது திமுக இது எல்லாத்தையும் மீட்டிடும். ஆனால் இந்திய அளவில் ஒன்றிய அரசு நல்லா பலமாக இருக்கும்போது ஒன்றும் செய்ய முடியாது. தமிழ்நாட்டு மக்கள் இந்த மாதிரி சினிமாக்காரங்களை நம்பினா பின்னோக்கி போக வேண்டியதுதான். நிச்சயமாக உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் பாதிக்கப்படும். இப்போ உங்களில் பல பேர் வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்கலாம், அவர் முதலமைச்சர் ஆகிடலாம், நீங்கள் சந்தோஷப்படலாம். இருந்தாலும் விஜயை ஏன் இந்த அளவுக்கு மற்றவங்க விமர்சிக்கிறாங்க? அப்படி என்னதான் இருக்கு அரசியலில்? என்னதான் இந்த திமுக அதிமுகலாம் முன்னாடி செஞ்சுருக்காங்க? இந்த தீக்காக்காரங்கன்னு சுற்றிட்டு இருக்காங்களே அவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தேடி படித்து பாருங்க. அறிஞர் அண்ணா பெரியாரெல்லாம் கொஞ்சம் படித்து பாருங்க. அவங்கள பற்றி யாராச்சும் எழுதியிருப்பாங்க, பேசியிருப்பாங்க, அதையெல்லாம் கேட்டு பாருங்க. உங்களுக்கு தமிழ்நாட்டின் அரசியல் நன்கு புரிய வரும். நன்றி, வணக்கம்.